இந்த வெங்காய காட்டுக்கு கால் மாற்றி கை கை மாற்றி காலுன்ட்டு இந்த எருவை கரைச்சி விட்டுட்ருக்கேங்க. என்னால் முடியல தொடர்ந்து கரைச்சி விட்றதுக்கு. ஏன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அம்மா தண்ணி கட்டிகிட்டு இருக்காங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாயி வெங்காயம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் கரைச்சி விட்றேம்மா அப்படின்ட்டு அவங்க கரைச்சி விட்டுட்டு இருந்தாங்க. ஆளை விட்டால் போதுண்டா சாமி அப்படின்ட்டு எந்திரிச்சு நான் எங்கிட்டாம வந்துட்டேன். காய்கறி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா வாரத்தில் 2 நாள் நம்ம சந்தைக்கு போவாங்க. திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமையும் ஒவ்வொரு சந்தைக்கு. நாளான்னைக்கு கல்யாணத்துக்கு ஒருத்தவங்க வெங்காயம் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு என்னை அம்மா புடிங்கி வைக்க சொன்னாங்க. சரின்ட்டு அதை நான் புடிங்கி வச்சுட்டு இருந்தேங்க நைட் அறுத்துக்கலான்ட்டு. கொஞ்ச நேரம் உட்காந்து இந்த மிளகாய் செடி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேங்க. பூ வச்சிருக்கு பிஞ்சு வச்சிருச்சா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். வேகமாக போய் பாலெல்லாம் கறந்து வச்சுட்டு எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போயிருந்தேங்க. மிளகா காட்டுக்கு எங்கள் பெரியப்பாவை மருந்தடிக்க அனுப்பி விட்டுட்டு நான் போய் அங்கிட்டு ஒரு மாடை பால் கறந்துட்டு இருந்தேன். எங்கள் அம்மாவும் வந்துட்டாங்க. கண்ணுக்குட்டி எங்கள் அம்மாவை கூப்பிட்டு எங்கள் அம்மாவி பால் கறலை நானும் பால் குடிக்கிறேன், அதை மட்டும் கட்டி கறந்தீங்க, அதை மட்டும் அவங்க அம்மாட்ட பால் குடிக்குது, எனக்கும் பசிக்குதுல வாங்கலன்னு கூப்பிட்டு